ஹலோ, நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே. இந்த சினிமாவில் வந்து மார்க்கெட்டு போன நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கஷ்டப்பட்டு திருப்பி அகைன் வந்து ஒரு படத்தை நடிப்பாங்க. அந்த படம் வந்து ஒரு நல்ல சூப்பராக இருக்கும். பட் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது பார்த்துடுங்க. ஆனால் மார்க்கெட்டு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, பீக்கில் இருக்கும் அந்த நடிகர்கள். படம் மொக்க படுமொக்கையாக இருக்கும். அந்த படத்தை பார்க்குறதுக்கு உளுந்தடிச்சு தேட்டருக்கு போய் காசு செலவு பண்ணுவாங்க. ஆமா, இதற்கு அப்ப எங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, மார்க்கெட்டில் பலதரப்பட்ட வண்டிகள் இருந்தாலும் படு மொக்கையாக இருந்தாலும் அந்த வண்டியை விழுந்து போய் வாங்குறாங்க. நான் இன்னைக்கு ஒரு வண்டியை கொண்டு வந்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ஜாவா 42 FJ. ஜாவாவில் ஒரு சூப்பரான வண்டி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த வண்டியை மக்கள் வந்து நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஆனால் நீ ஒன்றா ஏடா கூடமா எதையாவது சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்களா? இந்த வண்டியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ நல்ல வண்டின்னு சொல்கிறியா அப்படின்ட்டு. அதெல்லாம் பழைய காலங்க. ஜாவா வந்து ஆரம்பத்தில் ஒரு வண்டியை விட்டுச்சு 42 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வண்டியில் பல குறைகள் இருந்துச்சு. வண்டியை வாங்கினவங்க பூரா அழுது தீர்த்து சுத்தமாக ஆக்கிட்டானுங்க. அதனால ஜாவா என்ன பண்ணுச்சு, அவ்வளோ ஒரு பேச்சையும் கேட்டு வாங்கி எடுத்து தான் தப்பெல்லாம் சரி பண்ணி புதுசாக ஒரு இன்ஜினை கொடுத்துருச்சிங்க. 334cc இன்ஜினு. ஆமாம், முதல்ல வந்து 292 தான் இருந்துச்சு. இப்போ இன்ஜின் மாற்றிருச்சு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாற்றிருச்சு, சீட்டு மாற்றிருச்சு, நம்மளுடைய சஸ்பென்ஷனும் மாற்றிருச்சு பார்த்துக்கிடுங்க. டயர் கேர் எல்லாத்தையும் மாற்றி வண்டியோட பீட்டே மாற்றிருச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது ஜாவா 42 கிடையாதுங்க, ஜாவா 42 FJ. இப்போ இதில் இருக்கிறது என்ன இன்ஜின் நினைக்கியா? என்னுடைய எஸ்டியில் இருக்குது பார்த்தீங்களா, என்னைய இந்தியா முழுக்க பறக்க ஓட்ட வச்சு நார்த் ஈஸ்ட்டு, பூட்டானு, நேபாள், மியான்மரு, லடாக்குக்கு 2 வாட்டி, 4 நாளில் இங்கேருந்து லடாக்கு, இது எல்லாத்தையும் ஓட்டி நான் என்ஜாய் பண்ண எஸ்டியோட அதே இன்ஜின் தாங்க இருக்குது. இது ஜாவாவுக்கு ஏற்ற மாதிரி சில மாடல் வேலையெல்லாம் மாற்றிருப்பாங்க. மற்றபடி அந்த மோஜோ அந்த இன்ஜினுடைய அதே பவரில் வந்துருச்சு. இந்த இன்ஜின் வந்து 334cc இன்ஜினு. பவர் என்ன தெரியுமா? நம்மளுடைய பவர் தாங்க, ஜாவாவோடைய பவர். 29.1 PS பவரை கொடுக்குது. 29.8 Nm டார்க்கை கொடுக்குது. போங்க, இந்த செக்மெண்ட்ல டார்க்ல அடிப்பொலியான வண்டி இந்த வண்டி தான். நீங்க 350cc எந்த வண்டி எடுத்தாலும் இவ்வளோ டார்க்கு கிடையாது. ஸோ அதுல இந்த வண்டி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்குதுங்க. இந்த வண்டியில முதல்ல வந்து என்ன மைனஸ் பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா, இதுல கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. சும்மா நார்மலான ஸ்பீட் பிரேக்கர்லேயே தட்டும். அதுக்கப்புறம் ஒரு பில்லியன் உட்காந்துட்டாச்சுன்னா சோலை முடிஞ்சுது. அப்படியே இந்த மாதிரி தரையில் என்னது இப்போ ஆமை ஊந்த மாதிரி ஊந்துட்டு போவோன்ற மாதிரி இதில் கம்ப்ளைண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு 790 mm ஹைட்டு கொடுத்துருக்காங்க, 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிடுங்க. அதனால உங்களுக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தர தட்டாமல் வண்டியை ஓட்டுறதுக்கும் சூப்பரான விஷயம். 184 கிலோ வெயிட் கொடுத்துருக்குறாங்க. அதனால பவர் செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே நான் வரும்போது ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த வண்டியோட பவர் தான், அதான் சொல்கிறேன், டோட்டலாகவே வேறு. நீங்கள் பழைய கிளாசிக் ஜாவா அது வேறு, இது வேறு. 42 FJ சூப்பராக டிசைன் வைஸ்லேயும் அப்படியே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். வர மாமியா கழுத போல் தேஞ்சாலாங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாமியா வந்து நல்லா அழகாக ஆகிக்கிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், அந்த கலரை பாருங்கள், ப்ரீமியமாக மேட் ஃபினிஷிங்கில். இந்த பைக்கு வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பைக் வாங்கியிருக்கீங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் வாங்கியிருக்கீங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், டிசைன் எல்லாமே வந்து செமையாக இருக்குது. அந்த கலர் தீமும் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் இந்த இதில் ஒரு டார்க் ஒயிட்டுங்கிற மாதிரி ரெஃப்ளெக்டர். இந்த 42 வந்து ரெஃப்ளெக்டர் அடிக்கும். ஸோ சூப்பராக இருக்குங்க, பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது. 12 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் தாங்க வேறு லெவலு, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க, வேறு லெவலுங்க. இந்த சீட்டு வர அகலம் படுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பழைய ஜாவா 42ல் வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சும்மாவே அழுத்துறேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பள்ளத்துலலாம் போட்டு எடுத்து வந்தேன். இந்த சஸ்பென்ஷன் ப்ளஸ் இந்த சீட்டு சேர்த்தா இந்த வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே சார் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோக்குள்ள நான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். டிசைன் வைஸ்லேயுமே நல்லா இருக்குது. அப்படி பாருங்கள், இங்கேருந்து பார்க்குற லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோக்ஸ் வீலும் உண்டு, அலாய் வீலும் உண்டு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. செம்ம அகலங்க. இப்போ பாருங்கள், அகலத்தை பாருங்கள். இவ்வளோ அகலம் இருந்தாச்சுன்னா அந்த வண்டிக்கு எவ்வளோக்குள்ள சஸ்பென்ஷனு ப்ளஸ் லாங் ரைடு போகிறதுக்கு எவ்வளோக்குள்ள தாங்கும் பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. 140 செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140, 70, 17 கொடுத்துருக்காங்க டயரு. இது வந்து அலாய்வில் தான் நினைக்காதீங்க, ஃபோக்ஸ் வீல் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த இதுக்கு இது வந்து டாப் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு அலாய்வில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரேடியேட்டர் பக்கம் வருவோம். என்னடா இம்புட்டு பெரிய ரேடியேட்டராக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜாவாவில் வந்து இதை விட பெருசாக இருந்துச்சு, இப்போ சின்னதாக்கியிருக்காங்க. என்னோட எஸ்டியில் இருக்கிற அதே ரேடியேட்டர் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஹீட்டு அப்படிங்கிறது இஷ்யூ கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஹீட்டு வரும், பட் ரைட் சைடில் தான் வரும், லைட்டாக தான் வரும், ரொம்பலாம் வராது. அதுவும் இவ்வளோக்குள்ள ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு
காற்று அடிக்க அந்த ஹீட் வந்து உங்கள் காலில் அந்தளவுக்கு படாது. நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தால் டிராஃபிக்கில் இருக்கும்போது மட்டும் தான் லைட்டாக ஃபீல் ஆவீங்க. அதுக்கப்புறம் எந்த இதுலேயும் உங்களுக்கு ஃபீல் ஆகாதுங்க. ஃப்ரண்ட்டு டயரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலங்க. ஃப்ரண்ட்டில் இது இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு ரெட்ரோ டைப் பைக் பார்த்தீங்களா? ஸோ ரெட்ரோ டைப் பைக்கில் ஃப்ரண்ட் வீலு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் படி ஃப்ரண்ட் வீலு பெருசாக வச்சுருக்காங்க. டிஸ்க்கு தான் இந்த செக்மெண்ட்டில் இந்த டிஸ்க் வந்து பெரிய டிஸ்க்குங்க. 320 mm டிஸ்க்கு, செம்ம ஆத்தாடி அவ்வளோ அகலமாக இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பிரேக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஐயோ தங்கம், அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நின்றுச்சுங்க. நான் வரும்போது ஓட்டிட்டு வந்தேன், நூல் பிடிச்ச மாதிரி நிற்குது. சத்தியமாக இதெல்லாம் வந்து நமக்கு ராயல் என்ஃபீல்டில் கிடைக்காது வாய்ப்பு. அந்த 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 ஒரு ஃபீலே கிடைக்காது. ட்ரையம்பில் கூட கொஞ்சம் ஹார்டு ஃபீல் பண்ணேன், ஆனால் இதில் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. பிரேக்கில் மட்டும் எப்படி தான் ஜாவாவும் எஸ்டியும் இவ்வளோ ஸ்மூத்தாக வச்சுருக்காங்களோ எனக்கு தெரியல, செமையாக இருக்குது. இதில் இவங்க வந்து கிளாசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றாமல் இருந்திருக்காங்க. இந்த சாவி ஏண்டாப்பா கொஞ்சம் தான் டெக்னாலஜிக்கு வாரியல்ல, அப்போ டெக்னாலஜி ஏற்ற மாதிரி வைக்க வேண்டியதானே, ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு தனி பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் லாக்கு ஒரு தனி பக்கம் இருக்குது. ரெண்டு, இப்போ சாவி போடுறதுக்கு ஒரு பக்கம், லாக்குக்கு ஒரு பக்கம்னு ரெண்டு பக்கம், அதுவும் சைடில் குனிஞ்சே குறுக்கொழிச்சிரும் போல இருக்குது. அதனால இதை மட்டும் தயவு செஞ்சு மாற்றுங்கப்பா. உங்கள் ஸ்டைலில் தீய வைக்க, இந்த ஸ்டைலெல்லாம் அதாவது கிளாசிக்குங்கிற ஒரு தீமில் தீய வைக்க, அந்த தீம்லாம் எடுத்து தூர போடுங்கப்பா. எங்களுக்கு முடியாதையா இப்படிலாம் போட்டு வைக்க, மேலே வச்சுட்டு போக வேண்டியதானே. சைலன்சர் வந்து 12 சைலன்சருங்க. பீட்டு வேற லெவலில் மாறி போச்சு. முன்னாடி மாதிரிலாம் பீட் இல்லை, இப்போலாம் வந்து சைலன்சரோட பீட்டே வேற மாதிரி ஆயிட்டுங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக நான் உங்களுக்கு த்ராட்டல் கொடுத்து காட்டுறேன். இப்போ ஓட்டிட்டு வரும்போது அப்படியே சங்கீதமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சைலன்சர் பீட்டு. இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து அப்படி தான் வந்துச்சு கிளாசிக் 42ல். ஆனால் இது வந்து செம ஸ்மூத், புட்டுன்னு அது ஒரு ரிதமேட்டிக்காக இருக்கும். அதுவும் லாங் ரைடு போகும்போதெல்லாம் ரிதமேட்டிக்காக இருந்துச்சு. ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு எல்லாமே எல்இடி தாங்க, கம்ப்ளீட்டாக எல்இடி தான். இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வெளியில் கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி மாட்டிக்கலாம். இப்போ இதோடைய ப்ரீமியம் பார்த்துருங்க, சுவிட்சோட ப்ரீமியம் பாருங்கள். அப்படியே என்னுடைய எஸ்டியில் அந்த செட்டப் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. ஹேண்டில் பாரும் நல்ல செம ஸ்டைலாக இருக்குது. இந்த ஜாவாங்கிறது ஒயிட்டு அலுமினியத்தில் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. இந்த இதில் ஜாவா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அலுமினியத்தில் ஜாவா அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஜிட்டல் கன்சோல் தான் இருக்குது. ஆன் பண்ணியாச்சு, ஹாய் காட்டுது. இதுவும் எனக்கு எஸ்டியில் காட்டுற மாதிரி அதே கன்சோல் தானே, அப்புறம் என்ன இருக்குது மாற்றமாக இருக்க போகுது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் கண்டிப்பாக வந்துடும், டைம் காட்டிடுது, ஃபியூல் இண்டிகேட்டர் வந்துடுது, சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்துடுது, ஓடோமீட்டர் இந்த பக்கம் காட்டுது. அதுக்கப்புறம் இதில் நான் என்னோட எஸ்டியில் இருக்கிற மாதிரி ரைடு மோடு எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து ரைடு மோடு இருக்குன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ட்ரிப்பு மாற்றுறது அது இதுதான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ ரைடில் பார்க்கும்போதுமே நல்லா இருக்குது. இப்படி நம்ம கையை வச்சுட்டு நம்ம ரோட்டை பார்க்கும்போதும் ஸ்பீடாமீட்டரில் என்ன இருக்குங்கிறது லைட்டாக கண்ணை இறக்குனாலே போதும், பார்த்துடலாம். ரொம்ப ஒன்றும் குனிய வேண்டியதில்லை. இதே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரில்லா 450லையுமே ஹண்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் தலையை. இப்போ வந்திருக்கிற கிளாசிக் 350ல் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இது அதுக்கு பெட்டராக இருக்குங்க. பைக்கு வந்து மொத்தத்துக்குமே ப்ரீமியமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த கிராப் ரயில பாருங்கள், அதில் ஜாவா அப்படிங்கன்னு எழுதிருக்கிறது பாருங்கள், அந்த லோகோவை பதிஞ்சது பாருங்கள். அடாடாடாடா, ப்ரீமியம் வந்து ஓவர்லோடு அப்படின்னு தான் சொல்லணும். செம சூப்பராக இருக்குது. பின்னாடி 2 சைலன்ஸ் இருக்குது. அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது 2 ரெட்டைக்குழல் துப்பாக்கி டப்பன்னு அடிக்கும். நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இண்டிகேட்டரு எல்இடி தான், பிரேக் லைட்டு எல்இடி தான், கம்ப்ளீட் எல்இடி தீம் தான். இப்போ இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த கிராப் ரயில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இது வரைக்கும் போட்டிருக்கலாம். இவங்க ரொம்ப சின்னதாக போட்ட உடனே பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவனை தான் டிஸ்டர்ப் பண்ணணும். இதில் பிடிக்கிறதுக்கு இடமும் இல்லை. ஸோ கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷனு மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த வண்டியில் வந்து ஹார்டு சஸ்பென்ஷனே கிடையாது, சாஃப்ட் சஸ்பென்ஷனு. இறங்கி ஏறுறதுக்கு இப்போ பாருங்கள், கையை வச்சு அமுக்கிறேன், நல்லா அப்படியே இறங்கும். ஸோ இந்த பாருங்கள் ப்ளே ஆகுதா. ஸோ ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குங்க. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பைக்கை பாருங்களேன், இந்த பைக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு முழு ஃபினிஷிங்காக இருக்கும். எந்த ஒரு ஒயரோ கச்சா முச்சான்னு ஐட்டங்களோ தனித்தனியாக பண்ண முடியல. கரெக்டாக ரீஃபைண்டாக எல்லா இடத்துலையும் அங்கங்கே வைக்கக்கூடிய பொருளை அங்கங்கே வச்சுருக்காங்க. அதில் அழகழகாக தீம் கலர் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த அலுமினியம் இந்த இடத்துலையும் வருது. இந்த இடத்துல வர வேண்டிய அவசியமே கிடையாது, ஃபுல் பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அலுமினியம், அந்த ப்ளூ கலரில் ஒரு 42 அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரு, அதுக்கு மேலே நமக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் ஒரு அலுமினியம் கோட்டிங்கு,
அதுக்கப்புறம் டேங்க்ல ஒரு அப்படியே ஒரு 42 அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரு, அதுவுமே வந்து மேட் ஃபினிஷ் பட் அலுமினியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அப்படி கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குங்க. இன்ஜின்ல ஒரு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. என்னோட எஸ்டி வண்டியோட அதே இன்ஜினு அதே டெக்னாலஜி அப்படிங்கிறதுனாலையும் அதே வெயிட் கிட்டத்தட்ட அப்படிங்கிறதுனாலையும் இதோட மைலேஜை என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். கூகுளில் போய் பார்த்தாலும் அதே தான் இருக்குது. 30 to 34 அராய் மைலேஜ். ஆனால் நமக்கு வந்து 30 கொடுத்தாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த வண்டி வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஸ்மூத்தான பவர். வைப்ரேஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸு. வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சோண்டு வருது. 100-110க்கு மேலே போகும்போது லைட்டாக நம்ம காலில் மட்டும்தான் லைட்டாக ஃபீல் ஆகுது. உடம்புலையோ கையிலையோ எந்த ஒரு விதத்துலையும் ஃபீல் ஆகலை. அப்படி நம்ம வெரைட்டி ஓட்டுறோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு 30 மைலேஜ் இதிலேருந்து 34 மைலேஜ் வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துடலாங்க. ஒரு ப்ரீமியம். உண்மையிலே வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு சரியான காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் நம்ம தான் தேட மாட்டேங்கிறோம். ராயல் என்ஃபீல்டு மட்டும் போயிட்டு நம்ம கைவிலங்கு போட்ட மாதிரி அவங்ககிட்ட மட்டும் வண்டி வாங்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு மற்ற கம்பெனிகளுக்கும் போங்க. ஜாவாக்கு போங்க, எஸ்டிக்கு போங்க, ட்ரையம்புக்கு போங்க, அதுக்கப்புறம் ஹார்லி டேவிட்சன் போங்க. ஹீரோ கம்பெனியில் ஹீரோ ஷோரூமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போய் பார்த்தா தான் நமக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளையை விட அடுத்த வீட்டு பிள்ளையும் நம்ம வீட்டு பிள்ளையை விட கொஞ்சம் அழகாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணுறதுல தப்பு இல்லைங்க. செக் பண்ணி வாங்குங்க. அதில் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ராயல் என்ஃபீல்டை விட பெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு, ஃப்ரண்ட் டிஸ்க்கு பாருங்கள் 320 mm அளவில் கொடுக்குறாங்க. இப்போ ராயல் என்ஃபீல்ட்லேயும் அதுவும் கிளாசிக்லேயும் சரி, கொரில்லாலாம் சரி, எதுலேயுமே வந்து நமக்கு இருக்கிற ஒரு மைனஸான விஷயம் என்னென்னு அப்படின்னா சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன் வந்து சிங்கிள் ஷாக்கப்சர் கொடுத்தா கூட சஸ்பென்ஷனில் அவ்வளோ கொஞ்சம் ஹார்டு ஃபீல் ஆகுது. பட் இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பார்க்குறதுக்கும் லுக் வைஸ்லையுமே நல்லா இருக்குது. ஒரு எந்த வயசு ஆளுகளும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும், காலேஜ் போகிறதுக்கும், ஆஃபீஸ் போகிறதுக்கும் எல்லா விதத்துலையுமே சூப்பரான வண்டி. ரைடு போகிறதுக்கும் வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. பாருங்கள், டிரைவிங் பொசிஷன் வந்து செம்மையாக இருக்குங்க. அது ஸ்டாண்டிங்கில் ஓட்டுறதுக்கோ கொள்றதுக்கோ இதெல்லாம் லிட்டில் ஆஃப் ரோடு தான். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. டேட்டா அங்கே வருங்க. இவ்வளோ இதுலேயும் போகிறோங்க. சஸ்பென்ஷன் அடிபொலியாக இருக்குங்க. அப்படி இறங்கி ஏறுதுங்க. வேறு லெவலுங்க. உண்மையிலே சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு இப்படி ஆஃப் ரோட்லேயே தான் ஓட்டி காட்டுறேன். சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு த்ராட்டல் காட்டுறேன். ஓ அப்படின்னு மாதிரி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. கிளச்சை பிடிச்சிக்கணும். என் வண்டி மாதிரி தான். கிளச்சை பிடிச்சிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. 0ல் இருந்தாலும் கிளச்சை பிடிச்சி தான் இது வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க கவனிங்க. என் பைக்கில், அதாவது என்னுடைய எஸ்டியில் இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷனும் எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக போகுது. இப்போ எஸ்டி பைக்கே இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் எஸ்டிலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதே இன்ஜினை கொண்டு வந்து ஜாவாக்கு வச்சுருக்காங்க. அல்டிமேட்டு. எப்படி இருக்குது? ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உண்மையிலே ஜாவா, ராஜ்தூத்து, எஸ்டி, பிஎஸ்ஏ இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள்ஸை வந்து அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரைடு, அதாவது பெருமைக்கு ஒரு விஷயமாக தான் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அந்த பைக்கை வந்து இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. பைக்கு பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்து நிறைய பேர் வீட்டில் மாட்டியிருப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஜாவா பைக் வச்சுருந்து அதை இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துருந்து வீட்டில் மாட்டியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி, ஜபர்தஸ்தான ஒரு வண்டிங்க. கண்டிப்பாக வாங்குங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேர் வந்து வண்டியை வந்து பார்த்துட்டு ஜாவா எஸ்டி ரீவேல்யூ இருக்காது, அது இருக்காது, ஷோரூம் நல்லா இருக்காது அப்படிலாம் நிறைய பேர் குறை சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா ஷோரூமும் ஒரே மாதிரி தான். ஒரு பைக்கை வந்து நம்ம முடிவு பண்ணுறது ஷோரூமை வச்சு கிடையாது. ஒருவேளை ஷோரூம் நல்லா இருந்தால் தானே நான் பைக்கை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். பட் ஷோரூம் முக்கியம் இருக்குது, அதனால் அந்த பைக்கே வாங்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கண்டிப்பாக அது வந்து ஷோரூமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த பைக் வாங்குங்க. ஓகே கேஸ், எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். வரும்போதே நமக்கு அப்படியே செல்லம் போல் இருந்துச்சு வண்டி. ஸ்மூத் என்ன, அந்த வண்டியோட இன்ஜின் வைப்ரேஷனே இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து இன்ஜினை நீங்கள் த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா வைப்ரேஷனே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டி. திருகுன ஒன்று அப்படி த்ராட்டல் சவுண்டை மட்டும் பார்க்கணுமே. அடாடாடா, ஒரு வயக்காட்டில் தான் இருக்கேன். வண்டி அப்படியே இல்லை எகுறாதப்பா, இருக்கிறது வயக்காடு, என்ன எகுறது. ஓகே, மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் டிராஃபிக் அந்த பக்கம் ஆகிட்டு
ஸ்பீடு பாப்பமா 3ஆவது கியர்லேருந்தே அப்படி ஒரு பிக்கப் வருது பாருங்க. ஐயோடா, மற்றதெல்லாம் ஃபஸ்ட் கியர்லேருந்து தானே வரணும். 3ஆவது கியரில் கொஞ்சம் அமுங்கி தானே போவோம். தலைவன் 3ஆவது கியர் 4ஆவது கியரில் கூட ஒரு பவர் எடுக்குது பாருங்க. அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கிட்டு நல்லா ஒரு செடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்க அப்படி இருக்குது. டாடா கண்ணாடி மட்டும் தான் ஓவராக உதருது. ஸ்பீடா மீட்டரை மாட்டாம இருக்காங்க. இல்லை ஸ்பீடு சொல்லலாம் உங்களுக்கு. 6 கியர் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு அழகுங்க. இந்த பாருங்க, நான் வந்து இவ்வளோ 100 தாண்டி இருப்பேன் எப்படியும். இப்போ எனக்கு காலில் தான் லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது, மற்றபடி ஒன்றுமே தெரில. சே, சவுண்டு இதுவும் அடே செல்லம், உண்மையிலே வேறு லெவலுங்க. ஹைவே க்ரூசிங்க்கெலாம் சும்மா சூப்பராக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்ல வைடான ஹேண்டில் பாருனோன்னே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஒரு செமி ஸ்போர்ட்ஸ் டைப்பில் உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. ஃபுல்லாக நம்ம வந்து வளைஞ்சும் கிடையாது, ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாகவும் கிடையாது. ஒரு செமி ஸ்போர்ட்ஸ் டைப், லைட்டாக வளைஞ்சிருக்கு பார்த்துடுங்க. செமையாக இருக்குங்க வண்டி. ரைடிங் பொசிஷன் நல்லா இருக்கு. இந்த வண்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ரைடு போய் பண்ணுங்க. அடிபொலியாக அட்டகாசமாக இருக்குங்க. சீருதியா, யார் இது? பாருங்களேன், அப்படியே வண்டி தூக்குது. ஐயோ, இவ்வளோ பவரா? நான் உண்மையிலே சத்தியமாக எதிர்பார்க்கலங்க இவ்வளோ பவரு. செம்ம பிக்கப்புங்க, உண்மையிலே செம்ம பிக்கப்பு தரோம். இந்த பசங்க வயசு பசங்களாம் வாங்குங்கடாடே, உங்களுக்கு தேவை இந்த பவர் தானே. நீங்கள் கேட்குறதே அந்த பவர் ரெடி பிக்கப் அப்படிங்கும்பீங்கள, தலைவன் வேறு லெவலில் கொடுக்குறாங்க. இது ஜாவா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிவ்யூ பண்ணுறேன், ஓட்டி பார்க்குறேன். இந்த அளவுக்கு ஜாவா வந்து ஒரு இன்ஜினை கொடுத்துட்டு ஒரு பவர் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ யாராவது இது வரைக்கும் ஜாவா வண்டி நிறைய டைம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜாவாவோட பெர்ஃபார்மன்ஸு அதோடைய மைனஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்காமல் இருந்திருப்பிய பார்த்துடுங்க. இப்போ வாங்குங்க. இப்போ தான் தரமாக ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்லாம் அப்படி இருக்குது. சரி, சிட்டி ரைடுக்கு எப்படிடா இருக்கும், நாங்கள் உள்ளூருக்குள்ளே ஓட்டலாமா வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். எனக்கு ஹீட்டுங்கிறது ஒன்று கூட தெரில. ரைட் சைடில் தான் வந்தால் வரும், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் இது வரல. ஒரு சிட்டி ரைடுக்குள்ளே வேணால் தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிஞ்சாலும் லைட்டாக தான் தெரியும், ரொம்ப ஒன்றும் ஹீட்டாக தெரியாதுங்க. இப்போ சிட்டிக்குள்ளே கட் பண்ணி ஓட்டுறதுக்கு இப்போ ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கும் இடையில திருப்பும் போது இடிக்க வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. செம்ம சூப்பரான ஒரு வண்டிங்க. ஐயோயோ, ஓட்ட அப்படியே விருப்பம் வருது, கூடுது. இப்போ ஷோரூமில் கொண்டு போய் வண்டியை கொடுக்கவே மனசு வரல பார்த்துடுங்க. அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. ஆனாலும் நம்ம வண்டியை ஒப்படைக்கணும்ல. தூத்துக்குடியில் இருக்கிற நம்மளுடைய ஆர்க்வின் மோட்டார்ஸ், தூத்துக்குடி, நம்ம தென்காசி, அதுக்கப்புறம் எங்கே இருக்குது திருநெல்வேலி, எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆர்க்வின் மோட்டார்ஸ் ஜாவா எஸ்டி ஷோரூமில் வண்டியை ஒப்படைச்சிருவோம். யாரும் வண்டி வேணும்னாச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே கைஸ், சூப்பராக இந்த வீடியோ வந்து ஜாவா 42FJ அந்த வண்டியை வந்து நல்லா உங்களுக்கு அழைச்சி அரைஞ்சி காட்டியாச்சு. நம்ம வண்டியை கொடுத்தது வந்து ஆர்க்வின் மோட்டார்ஸ், தூத்துக்குடியில் எட்டயபுரம் ரோட்டில் இருக்காங்க. நீங்கள் என்ன வண்டி வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா இருக்குது, எஸ்டி இருக்குது, அது பாபர் இருக்குது, அப்புறம் கிளாசிக் இருக்குது, அப்புறம் எஸ்டியில் வந்து 2-3 பைக் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே இருக்குது பார்த்துடுங்க. தூத்துக்குடியில் மட்டும் இல்லை, திருநெல்வேலி, தென்காசி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆர்க்வின் மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி சூப்பரான பைக் ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.